ஏப்ரல் 27. வெறுப்பும் விருப்பும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிதாய் படைக்கப்பட்டவனாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. இரட்சிப்பின் அனுபவத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? முடியும், நிச்சயமாக. முதலாவது, மீட்கப்பட்டவன் தூய ஆவியானோர் மூலமாக இருதயத்தில் உண்மையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறான். கடவுளுடன் சமாதானமானவன் கடவுளுடைய சமாதானத்தை பெறுகிறான். இது உலகம் தர முடியாத சமாதானம். யோவான் 14:27. பாவத்தின் பாரம் நீங்கியது, குற்ற உணர்வு அகன்றது, அவன் இருதயம் நன்றியால் நிறைகிறது. நன்றி நன்றி என்று பரவசத்துடன் கடவுளை புகழுகிறான். மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் தூதரிடையே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்றால், பூலோகில் அவனை சுற்றியுள்ள தூதர்கள் சும்மா இருந்து விடுவார்களா என்ன? லூக்கா 15:10. இரண்டாவது, அவன் பாவத்தை வெறுக்க துவங்குகிறான். விருப்பமாய் முன்பு அவன் செய்து வந்த பாவ செயல்கள் இப்போது அவனுக்கு வெறுப்பாய் தோன்றுகின்றன. பேரின்பம் பெற்றுவிட்டதால் சிற்றின்பத்தில் நாட்டமில்லை. இப்படி சொல்வதால் அவன் பாவம் எதுவுமே செய்ய மாட்டான் என்று பொருள் அல்ல. மீட்கப்படும் முன் அவன் ஒரு பன்றி. சாக்கடை என்றால் அவ்வளவு பிரியம். ஆனால் இப்போது அவன் ஒரு ஆட்டுக்குட்டி. யாராவது ஆட்டுக்குட்டியை பிடித்து சகதியில் தள்ளிவிட்டாலும் அது உடனே கதறிக்கொண்டு வெளியே வந்துவிடும். மேய்ப்பன் கழுவி விடுவான். வேறுபாடு புரிகிறதா? மூன்றாவது, திருமறையின் மீதும் ஜெபத்தின் மீதும் கடவுளின் பிள்ளைகளின் நட்புறவின் மீதும் அவனுக்கு ஒரு தனி பிரியம் உண்டாகும். ஏதோ கடமைக்காக ஒரு சில வசனங்களை தினமும் வாசிக்கும் பழக்கம் போய் வேதத்தை மணிக்கணக்காய் உட்கார்ந்து தியானிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உண்டாகிறது. ஜெபம் என்பது அவனுக்கு இப்போது மூச்சு போலாகி விடுகிறது. கடவுள் தனக்கு அப்பாவாகிவிட்டதால் அவருடன் பேச அத்தனை விருப்பம். மீட்பின் போது கடவுளின் அன்பை நாம் உணர்ந்து அறிய துவங்குவதால் அந்த அன்பின் நீளம், உயரம், அகலம், ஆழம் அறிய பரிசுத்தவான்களின் நட்புறவு அத்தியாவசியம். எபேசியர் 3:18. நான்காவது, இரட்சிக்கப்பட்டவன் பிறர் மீது அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வான். தவறு இழைத்தவரோடு காரியங்களை சரி செய்வான். எதிரிகளையும் துன்புறுத்துவோரையும் நேசிப்பதே பரந்த இதயமுடைய தந்தைக்கு நாம் பிள்ளைகள் என்பதற்கு சாட்சி. ஐந்தாவது, மீட்கப்பட்டவன் தான் பெற்ற மீட்பின் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள துடிப்பான். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதே அவனது கோட்பாடாகிவிடும். அச்சயன் பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினதாலே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. கீர்த்தனை தா. சத்யநாதன் பிள்ளை, தஞ்சை.